ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இப்போ இந்த பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும் அதிலலாம் ஆயுள் தண்டனை எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஆயுள் தண்டனைங்கிறது எத்தனை வருஷம்? இதுக்கு விநாயக் காட்ஸே கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு. நிறைய சுப்ரீம் கோர்ட் கேஸஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதுலேயே இரட்டை ஆயுள் தண்டனைலாம் கொடுக்குறாங்க. அப்போ வாழ்க்கைங்கிறது ஒன்று தானே. அப்போ இரட்டை ஆயுள் தண்டனை அது எத்தனை வருஷம்? அதுக்கு தான் வந்து முத்துராமலிங்கம் கேஸ்ன்னு ஒன்று 2016 நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சாங்க. இப்போ இந்த ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி என்னென்ன வகையான கோர்ட்ஸ்லாம் இருக்கு, அங்க என்னென்ன கேஸ்லாம் எடுப்பாங்க? நிறைய பேருக்கு தெரியும். சிவில் சைட் மேட்டர்ஸ், கிரிமினல் சைட் மேட்டர்ஸ்னு சொல்லிட்டு சொத்து சம்பந்தமான கேஸ்ல சிவில் கேஸ். ஆமா, அந்த படத்துலலாம் நைட் ஒரு நைட்டா ஜட்ஜோட வீட்டு வாசல்ல போய் நின்று வாரண்ட்லாம் வாங்கிட்டு போவாங்களே. 200% உண்மை. நைட்டு 2 மணிக்கு கூட வந்து கதவை தட்டலாம். இப்போ ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் 2 கோர்ட் இருக்கு. இந்த 2 கோர்ட்லையுமே டைரக்டா நான் போய் ஏதாவது கேஸ் போட முடியுமா? என்னென்ன கேஸுக்கெல்லாம் நான் டைரக்டா போக முடியும்? ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? வெல்கம் டு மெய்ப்பொருள். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும் இல்லை பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும், 2 கேஸ்லையுமே வந்து ஆயுள் தண்டனை இல்லை சாகும் வரை ஆயுள் தண்டனை இல்லை இரட்டை ஆயுள் தண்டனை இந்த மாதிரி ஆயுள் தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆயுள் தண்டனை என்ன, எத்தனை வருஷம், அதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? அதே மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் தான். ஆனால் அதையும் தாண்டி நிறையா கோர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு இருக்குது, அங்கே என்ன கேஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அட்வொகேட் மாலதி அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கே உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி ஏதாவது ஆகுதுன்னா இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், கோர்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும் அதிலலாம் ஆயுள் தண்டனைலாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஆயுள் தண்டனைங்கிறது எத்தனை வருஷம்? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை சார், சாமானிய மக்களுக்கு மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே ரீச் ஆயிருக்கு. இப்போ வந்து எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 5 கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எப்படி இது வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க? 5 முறை ஆயுள் தண்டனை அப்படி கொடுக்குறாங்க இல்லையா? எப்படி இப்படி கொடுக்குறாங்க? அப்போ ஆயுள் தண்டனைனா எத்தனை வருஷம்? ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கு விநாயக் காட்ஸே கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு. நிறைய சுப்ரீம் கோர்ட் கேஸஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயுள் தண்டனை லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னா டில் த ரிமைண்டர் ஆஃப் லைஃப், கடைசி வரைக்கும் உள்ளதா இருக்கும். அதுதான் ஆயுள் தண்டனை. வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிறது ஆயுள் தண்டனை. கண்டிப்பா வாழ்க்கை ஃபுல்லா உள்ள இருக்கும். இப்போ இதுல இரட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வாழ்க்கைங்கிறது ஒண்ணு தானே. அப்ப இரட்டை ஆயுள் தண்டனை அது எத்தனை வருஷம்? எஸ், இது இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஆயுள் தண்டனைனா நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இரட்டை ஆயுள் தண்டனை வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கே. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொள்ளாச்சி கேஸ்ல பாத்தீங்கன்னா 5 கவுண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் வந்து 5 ஆயுள் அவருக்கு இருக்கா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து முத்துராமலிங்கம் கேஸ்ன்னு ஒன்று 2016 நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபென்ஸ், இந்த பொள்ளாச்சி கேஸே எடுத்துக்கோங்க, மல்டிபிள் ரேப், ஒரு ரேப்புக்குமே வந்து உங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாம். அப்படின்னும் போது ஒரு அஃபென்ஸுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மல்டிபிள் அஃபென்சஸ்ன்ற போது அந்த மல்டிபிள் ஆயுள் தண்டனை வருது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெமிஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னதான் கோர்ட் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் கவர்மெண்ட் நினைச்சா உங்க நன்னடத்தை நிறைய விஷயத்தை வச்சு உங்களுக்கு ரெமிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம். முன்கூட்டியே வெளியில அனுப்புறாங்க. முன்கூட்டியே அனுப்பிச்சிடலாம். இப்போ இந்த 5 ஆயுள் தண்டனை எப்படி ரன் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து கான்சிக்யூட்டிவா ரன் ஆகலாம் அப்படின்னு 31 CRPCல கோர்ட் சொல்லலாம். ஓகே, தொடர்ந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆயுள் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆரம்பிக்கிற மாதிரி கணக்கு வச்சுப்போம். இப்போ இந்த கவர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, ரெமிட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆயுள் தண்டனை அது ரெமிட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் தண்டனை முடிஞ்சிருச்சு. ஆனா செகண்ட் ஆயுள் தண்டனை உங்களுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, CRPC படி 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெமிஷனை பத்தி யோசிக்கணும். 14 வருஷம் தண்டனை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் இருக்கிற தண்டனை குறைக்கலாமா இல்லையான்னு யோசிக்கணும். அப்ப இப்ப பாருங்க 5 கவுண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் 14 வருஷம் இவர் உள்ளதா இருக்கணும். அதுக்கப்புறமா வேணும்னா ரெமிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஆயுள் தண்டனை போயிட்டே இருக்கும். உங்களுக்கு 70 வருஷம் கம்பல்சரி அவர் உள்ள இருக்க மாதிரி ஆயிடும். என்னதான் கவர்மெண்ட் நினைச்சாலும் வெளியே விடக்கூடாது, தீவிரமான ஒரு விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணா இந்த மாதிரி கவுண்ட் கொடுக்கும். அப்ப ஆயுள் தண்டனைங்கிறது இதான். இரட்டை ஆயுள் தண்டனை, 5 முறை ஆயுள் தண்டனைன்றது லைஃப் லாங். ஆனா ரெமிட் பண்ண கூடாது. ஸ்ட்ரிக்ட்டா நீங்க உள்ள இருந்தது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கும் போது கோர்ட் இந்த மாதிரி கவுண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ ஆயுள் தண்டனை பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ கோர்ட் பத்தி பேசலாம். இப்போ என்னன்னா,
கோர்ட்டுனாலே மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட். அதிகபட்சம் அந்த 2 தான் தெரியும். இன்னும் ஒரு சில படிக்காத பாமர மக்கள்லாம் இருக்காங்கன்னா, அவங்களா கோர்ட்டு சொல்லிச்சு தான் சொல்லுவாங்களே தவிர, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. இப்போ இந்த ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டையும் தாண்டி என்னென்ன வகையான கோர்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கே என்னென்ன கேஸ்லாம் எடுப்பாங்க? சார் ஆக்சுவலி மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கோர்ட்ஸ். ஸோ ஒரு பிரச்சனைக்குமே நமக்கு ஒரு கோர்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுது, எனக்கு கிளைம் வேணும், MCOP கேஸ், அதுக்கு தனி கோர்ட் இருக்குது. நீங்கள் ஐடி கட்டுறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல், அதுக்கு தனியாக இருக்குது. என்னோட என்வாயர்மெண்ட் பிரச்சனையாக இருக்குப்பா, என்னால் வெளியே வரவே முடியல, அந்தளவுக்கு காற்று மாசுபட்டுருக்கு, தனியாக NGT கோர்ட், நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல், எஸ் அப்படின்னு உங்களுக்கு தனியாக இருக்குது. ஒரு பிரச்சனைக்குமே நமக்கு தனி கோர்ட் இருக்குது. ஆனால் கேஸ் எல்லாம் எப்போ முடியும், எவ்வளோ நாள் ஆகும், அதை கேட்காதீங்க, ஓகேங்களா? ஸோ கோர்ட் தனியாக இருக்குது. இது வந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாண்டி இந்த மாதிரி தனித்தனி கோர்ட்டும் ஒவ்வொரு கேஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் சைடு, வில்லேஜ் சைடில் என்ன மாதிரியான கோர்ட்லாம் இருக்குது? நிறைய பேருக்கு தெரியும், அது சிவில் சைட் மேட்டர்ஸ், கிரிமினல் சைட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. சொத்து சம்பந்தமான கேஸில் சிவில் கேஸு, எதெல்லாம் பர்சனல் மேட்டர்ஸ் இருக்கோ, சொத்து சம்பந்தமா இருக்கட்டும், ஃபேமிலி மேட்டர்ஸா இருக்கட்டும், நீங்க யார்கிட்டயாவது காசு கொடுத்து நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற மேட்டர்ஸ், ஏமாந்துட்டோம்னா சீட்டிங் வரக்கூடாது, மணி லோன் கொடுத்துருக்கோம் ஆனா திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மணி ரிகவரி, இந்த மாதிரி சூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சிவில் சைட் போயிடும், பர்சனல் எல்லாமே. ஆனா சமுதாயத்தை உழுக்கக்கூடிய ஒரு விஷயம், காசு தான் கொடுத்துருக்கீங்க, சிட் ஃபண்ட்ஸ்ல கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தனியாக ஸ்டாம்பீட் ஆக்ட்னு உங்களுக்கு தனியாக இருக்குது, ஸ்டாம்பின் ஆக்ட்னு. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு ரேப் நடக்குது, ஒரு மர்டர் நடக்குது, இல்லை ஒரு தெஃப்ட் நடக்குது, நம்ம மட்டும் அது பாதிக்காது, அது சொசைட்டியும் பாதிக்கும். அதனால அது கிரைம் அகேன்ஸ்ட் சொசைட்டின்னு சொல்லி கிரிமினல் சைட் போயிடும் உங்களுக்கு. இதுதான் வித்தியாசம். ஸோ அகெயின் கோர்ட் கொஸ்டினுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரிமினல் சைட் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து JM கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த படத்துலலாம் நைட்டாக ஜட்ஜோட வாசல் வீட்டு போய் நின்று வாரண்ட்லாம் வாங்கிட்டு போவாங்களே. 200% உண்மை. நைட்டு 2 மணிக்கு கூட வந்து கதவை தட்டலாம். JM டியூட்டி இஸ் 24 hours டியூட்டி, ரிமாண்ட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ஏன்னா 24 hours JM கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். அதனால அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணலாமா, ஃபிட் ஃபார் ரிமாண்டா இல்லைன்னு ரிமாண்ட் பண்ணுவாங்க. எஸ், அது பண்ணுவாங்க. JM தாண்டி வேற என்ன கோர்ட்? JMக்கு டாப் நீங்க போகணும், JMக்கு மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CJM கோர்ட் இருக்கு, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டாப் கோர்ட் உங்களுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட் இருக்கும். இது எல்லாமே நான் சொன்னது கிரிமினல் சைடு, ஓகேங்களா? இதுலேருந்து செஷன்ஸ் கோர்ட்லேருந்து டாப் உங்களுக்கு ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் அப்படி போயிடும். இதே நீங்கள் சிவில் சைடு பார்த்தீங்கன்னா DM கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஊர்லலாம் எப்படின்னா சிவில் கேஸு, கிரிமினல் கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது, தனித்தனி கோர்ட் தேவைப்படாது. ஸோ கம்பைன்டு கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு JM கம் முனிசிப் கோர்ட் அப்படின்னு சொல்லி கம்பைண்டாக. ஆமாம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம்னு சொல்லி இருக்கும். நான் கூட எங்கள் ஊர் சிவகாசியில் பார்த்துருக்கேன், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் தான் இருக்குது. அப்போ சிவில் கேஸும் சிவில் கோர்ட்டும் கிரிமினல் கோர்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஆக்சுவலி சேர்ந்து தான் இருக்கும். எப்படின்னா இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு JM கோர்ட் இருக்கும், ஒரு DM கோர்ட் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட் இருக்கும், ஓகேங்களா? இது ரெண்டுமே தனித்தனி கோர்ட்டா ஒரே வளாகத்துக்குள்ள இருக்கும். அதை நீங்க சொல்றீங்க. சில டைம் கோர்ட்டே ஒரே கோர்ட்டு ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணும், ஓகேங்களா? அது வந்து JM கம் முனிசிப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஜட்ஜ் தான் ஒரு நாள் ஒரு கேஸ்ன்னு போட்டுப்பாங்க. இப்போ வந்து மண்டே டியூஸ்டே நான் கிரிமினல் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் சிவில் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரிச்சு போட்டுப்பாங்க அவங்க. ஸோ அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா கிரிமினல் சைடு வந்து JM, CJM, டிஸ்ட்ரிக்ட் செஷனு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட். ஆமாம். சிவில் சைடு எடுத்துட்டோம்னா டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட், அப்புறம் சப் கோர்ட் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படி போயிடும். இப்போ நான் ஹைகோர்ட் கேம்பஸ்ல, சென்னையில் ஹைகோர்ட் கேம்பஸ்க்குலாம் போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேசஸ் கோர்ட்டு, ஃபேமிலி கோர்ட்டுன்னு சொல்லி தனித்தனி கோர்ட் இருக்கும் ஒவ்வொரு கேஸுக்கும். அப்போ அதை வந்து நான் இப்போ ஒரு கேஸில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. இப்போ அது ஜாதி சம்மந்தப்பட்ட கேஸ்லேயே வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. ஜாதி மதமற்ற சான்றிதழ் வந்து வாங்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து கைட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த சின்ன கோர்ட் இருக்குல்ல ஹைகோர்ட் கேம்பஸ்லேயே, அவங்க சொல்கிறத வந்து ஹைகோர்ட் கருத்துன்னு சொல்லி எடுத்துக்கிறதா, இல்லை ஓவரால் சொல்கிறத வந்து ஹைகோர்ட் கருத்துன்னு எடுத்துக்கிறதா? எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த ஹைகோர்ட் கேம்பஸ் அது அவ்வளோதான், ஓகேங்களா? அந்த கேம்பஸ்க்குள்ளே நிறைய சின்ன கோர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் காசஸ் கோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டே அதே இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன கோர்ட்ஸ் எல்லாம் சைடில் இருக்குது. ஏன் உங்களுக்கு ட்ரிபியூனல்ஸ் இருக்குது, கேட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அட்வொகேட்ஸ் சேம்பர்ஸ் இருக்குது, அந்த கோர்ட்டு ஜட்ஜ் இருக்கிறாங்கல்ல, சில அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட சின்ன குவார்ட்டர்ஸ் கூட அங்கே இருக்குது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் கேம்பஸ். அதை ஹைகோர்ட் சொன்னதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா மெயின் ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா, ஹைகோர்ட் பில்டிங், ஆமா, அதுக்குள்ள நீங்க போகணும்னா அட்வொகேட்டா இருந்தா தான் போக முடியும். இப்போ வந்து புதுசா மாத்திருக்காங்க, நீங்க எழுதி கொடுத்து ப்ராப்பரா ஒரு ஸ்லிப் கொடுத்தாதான் உள்ள போக முடியும். டைட் செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க. அந்த கோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெயின் கேம்பஸ், அது சொன்னாதான் உங்களுக்கு ஹைகோர்ட் சொன்னதான். இந்த ஜாதி மத சான்றிதழ் ஹைகோர்ட் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன். நம்ம ஹைகோர்ட்டுக்கு போவோம், அதனால ஹைகோர்ட்டோட கருத்து. ஆனா இந்த ஸ்மால் காசஸ் கோர்ட்டோ இல்ல சிட்டி சிவில் கோர்ட்டோ இல்ல மத்த கோர்ட்ஸ், ஃபேமிலி
கோர்ட்டும் உள்ளதான் இருக்கு. அது ஏதாவது சொன்னுச்சுன்னா ஹைகோர்ட் கருத்துன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, கிடையாது. இப்போ ட்ரையல் கோர்ட்டு லோயர் கோர்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, அது என்ன கோர்ட்டு? ரெண்டும் ஒன்று தானா? எஸ், இந்த லோவர் கோர்ட் அது சொல்லக்கூடாது, தப்பு. சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது என்ன லோவர் கோர்ட்? கோர்ட்ன்றது ஒரு சாவரனான ஃபங்க்ஷன் அப்படின்றனால லோவர் கோர்ட் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க போய் அணுகிற ஒரு நீதிமன்றம், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட்டை ட்ரையல் கோர்ட்னு சொல்லுவோம், ஏன்னா மேக்ஸிமம் ட்ரையல்ஸ் அந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா? இதே நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மேட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் சில டைம் அது வந்து டைரக்டா உங்களுக்கு ஹைகோர்ட்ல கூட ட்ரையல் நடக்கும். அப்ப அதுக்கு ட்ரையல் கோர்ட் வந்து ஹைகோர்ட். ஸோ மேக்ஸிமம் ட்ரையல் எல்லாம் இங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட்ல நடக்கிறதுனால நம்ம அந்த ட்ரையல் கோர்ட்னு பேர் கொடுத்துக்கிறோம். அப்படின்னா வழக்குல வந்து ரெண்டுமே கரெக்ட். இப்போ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் 2 கோர்ட் இருக்கு. இந்த 2 கோர்ட்லையுமே டேரெக்டாக நான் போய் ஏதாவது கேஸ் போட முடியுமா? என்னென்ன கேஸுக்கெலாம் நான் டேரெக்டாக போக முடியும்? ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? எஸ், கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஹைகோர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த 2 கோர்ட்டுமே டேரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது ஃபண்டமெண்டல் ரைட் வைலேஷன். எனக்கு வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதே சுப்ரீம் கோர்ட் போகணுன்னா ஆர்டிகல் 32ல் போடுவீங்க. ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வைலேஷன் இருக்குது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், மொத்த ஒரு சமுதாயத்துக்காக அவங்களால கேட்க முடியல நான் போய் போடுறேன் அப்படின்றதெல்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இதெல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டேரெக்டாக போவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹை கோர்ட்டுக்குமே ஃபண்டமெண்டல் ரைட் வைலேஷன் மட்டும் கிடையாது, அதே மாதிரி இருக்கு லீகல் ரைட் வைலேஷன், அதுக்குமே நீங்க ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இது ஆர்டிகல் 226ல இருக்கு. இது பேசிக்கான ஒரு முக்கியமான டைரக்டா போற ஒரு ஏரியா. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணும், சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணும், அதுக்கெல்லாம் 482 சிஆர்பிசியில் இன்ஹெரண்ட் பவர்ஸ்க்கு நம்ம போவோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் டைரெக்டாகவுமே ஹைகோர்ட் போகலாம் நம்ம. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்டேட்குள்ளே பிரச்சனை இருக்குது, இல்லை ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து சென்டர்கிட்ட ஒரு பிரச்சனை வருது, அதே மாதிரி இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது டைரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி எஸ்எல்பின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 136 ஆஃப் ஆர் கான்ஸ்டிடியூஷனில் போகலாம். அது வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட்டில் போடணும் கேஸ், ஆனா ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரீசன் சுப்ரீம் கோர்ட் எடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா அதுலயே போலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில். எஸ், அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு போவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு லீவாக இருக்குது, இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போகிறதுக்கு எனக்கு ஆபத்து அப்படின்னும் போது ஹைகோர்ட் போவாங்க. இப்போ இந்த ஹைகோர்ட் அந்த ஏபிஐ ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னும் போது எஸ்எல்பிக்கு நம்ம என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். ஸோ அப்போ டேரெக்டாக ஹைகோர்ட்டுக்கும் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி இந்த மாதிரி சில கேஸுக்காக பிரச்சனைகளுக்காக மனித உரிமை சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் பொதுநலன் சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் டேரெக்டாக போய்க்கலாம். கண்டிப்பாக போகலாம், கண்டிப்பாக போகலாம். இப்போ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் வந்து நாட்கள் அதிகமாகிட்டே தான் வருது. அப்போ அதோட கேசஸும் அதிகமாகிட்டே தான் வருது. அப்போ அவங்களுக்கு சீக்கிரம் ஒரு ரெமெடி கிடைக்க, சீக்கிரம் ஒரு தீர்ப்பு கிடைக்க என்ன மாதிரி கோர்ட் இருக்கு? எஸ், நீங்க குழந்தைங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்கு போக்சோ சட்டம் தனியா இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியும். அதுக்கு தனியா வி ஹேவ் போக்சோ கோர்ட். ஓகேங்களா? தனியா இருக்கு, தனியா இருக்கு. அது எப்படின்னா ஒரு செஷன்ஸ் லெவல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் டாப் கோர்ட் தான் வந்து போக்சோ கேசஸ் ஹேண்டில் பண்ணும். ஏன்னா அது ரொம்ப வாலட்டைல், அந்த சின்ன மனசு கஷ்டப்பட்டிருக்கு, அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது சீரியஸான ஒரு விஷயம் போது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு செஷன்ஸ் கோர்ட் தான் வந்து போக்சோ கோர்ட்டா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதை தாண்டி விமன் நல்லதுக்காக வி ஹேவ் மஹிளா கோர்ட்ஸ். ஓகேங்களா? விமன் சார்ந்த விஷயங்களை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக வி ஹேவ் தி செப்பரேட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். வந்து நிறைய பேர் எஃப்டிசி கோர்ட்னு சொல்லி பழக்கப்பட்டிருப்போம். இப்போ சென்னையில் எப்படி பண்றாங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி அது வந்ததுக்கு ரீசன் வந்து சில்ட்ரனுக்காகவும் இந்த மாதிரி விமனுக்காகவும் சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் கெசட் போட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி முடிய வேண்டிய கோர்ட் அது 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த செக் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ அது ஜேஎம் கோர்ட்ல தான் நடக்கணும். இந்த ஜேஎம் கோர்ட்ல நடந்தா ரொம்ப லேட் ஆகும், செக் கேசஸ் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னும் போது இந்த கோர்ட் 2, 3ல இருக்கிறதுலாம் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டா நாங்க தனியா வச்சிருக்கோம். ஸோ சென்னையில் உங்களுக்கு எக்மோர்லயும் இருக்கு, அள்ளிக்குளம் கேம்பஸ்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற கேசஸ்லாம் தனியா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுங்கிறது கேஸ் சீக்கிரமா முடிக்கணும். மற்றபடி நார்மல் கோர்ட் மாதிரி தான் அதுவும் இருக்கும். நார்மல் கோர்ட் மாதிரியே தான் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னும் போது இந்த ஜேஎம் கோர்ட்ல இருந்து இந்த சில விஷயங்களை எடுத்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 1க்கு போங்க, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 2க்கு போங்க, அப்படி பிரிச்சு விட்டுருவாங்க. இ கோர்ட்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா இ கோர்ட்ன்றது ஒரு வெப்சைட். ஓகேங்களா? அது மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட கோர்ட் சிஸ்டத்தை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அது வந்து அந்த வெப்சைட்டில் தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், வக்கீல்கிட்ட போய் கேட்போம். அது எப்படி சொல்றாங்க, எல்லா வக்கீலும் நம்ம எப்படி சொல்லுவாங்க நமக்கு தெரியாது, கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கோர்ட்லேயே நீங்கள் உங்கள் கேஸ் நம்பரை போட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், ஸ்டேஜஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆர்டர் காப்பி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் காப்பி அப்ளிகேஷன் போட்டு ஆர்டர் காப்பி அதெல்லாம் வாங்குவீங்க. அதை தாண்டி அதையுமே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் கோர்ட்ஸ் மெயினாக. இதை தாண்டி அட்வொகேட்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது, கோர்ட் சிஸ்டத்துக்கு எப்படி யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ கேஸை வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணிக்கலாம் அட்வொகேட்ஸு. ஸோ அதுக்காக வி ஹேவ் திஸ் ஃபைலிங் போர்ட்டல். அப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை சீக்கிரம் விசாரித்து தீர்ப்பு சொல்லிட முடியும். அதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அது கொண்டு வந்தாலுமே நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்குன்னும் போது மகிழா கோர்ட்டு, குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது போக்சோ கோர்ட் தனியாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னதான் கோர்ட்டில் இவ்வளோ கோர்ட் இருந்தாலும், கேசஸ் இவ்வளோ விசாரித்தாலும், பெண்டிங் கேசஸ்ன்னு சொல்லி கோடிக்கணக்கில் இருக்கலாம் நாடு முழுக்க. ஏன் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போனாலே வருஷக்கணக்காக டிலே ஆகுது? அது வந்து உங்கள் மனசில் மட்டும் இருக்கிறது இல்லை, எல்லாரும் மனசுலையும் இருக்க ஒரு பெரிய கஷ்டம் அது. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜனத்தொகை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கோர்ட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே போஸ்ட்டில் இருக்காங்களா, இத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டே எடுத்துக்கோங்க, இப்போ 33 ஜட்ஜஸ் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய இந்தியாவுக்கு அந்த ஜட்ஜஸ் இது 10, அவங்களும் ஹியூமன் தானே. இதே மாதிரி ஒரு கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜட்ஜு மட்டும் அந்த கோர்ட் கிடையாது, அங்கே இருக்க ஸ்டாஃப். ஸோ அந்த ஸ்டாஃப் எல்லாம் பர்டிகுலராக கரெக்டாக இருந்தால் தான் அவர்னால வேலை பார்க்க முடியும். ஓகேங்களா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ், இதுமே இட்ஸ் எ சிஸ்டம். ஸோ அட்வொகேட்ஸும் வாய்தா வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அந்த சிஸ்டம் ஒழுங்காக சுற்றினா தான் எல்லாமே சரியாகும். ஸோ மெயினாக வந்து மேன் பவர் நமக்கு பத்தலை. உடனே சொல்லுவாங்க, உன்னோட அப்பா காசு தருவாங்களா, இந்த மாதிரி இது தருவாங்களா, யார் வேலைக்கு ஆள் கூப்பிடுறோம், ஜட்ஜு பவரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸ்டாஃபை இன்க்ரீஸ் பண்ணுறோம், யார் காசு கொடுக்குறது அப்படின்வாங்க. உண்மையாகவே நம்மளும் நம்ம அப்பாவும் தான் காசு கொடுத்துட்ருக்கோம், இவன் வரி யார் கட்டுறது? ஆமாம், நம்ம தான் கட்டுறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு இந்த சிஸ்டம் பேசிக், ஒரு அநியாயம் நடந்திருக்கு, ஒரு ஜஸ்டிஸ் நமக்கு கிடைக்கணும் போது அந்த சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரணும். வெறும் சிஆர்பிசியை மாற்றிட்டு ஒரு புது லாவை கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ சட்டங்களை மட்டும் மாற்றாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சிஸ்டத்தையும் மாற்றினா, கண்டிப்பாக சிஸ்டம் மாற்றணும், கண்டிப்பாக மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். எத்தனை ஃபோல்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அத்தனை பிரச்சனை இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே கொண்டு வரணும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் கோர்ட் பற்றி ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதையும் தாண்டி கோர்ட் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி கிளியர் பண்ணுறோம். இன்னொரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும், ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யாரான